உயிரினும் மேலான உழவர் உறவுகள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். தமிழ்நாட்டுல கறிக்கோழி பண்ணை விவசாயிகளாகிய நாம கூலி உயர்வு கேட்டு போராடணும். உங்க கூட பேச முடியாதுன்னு சொன்னாங்க, முத்தரப்பு பேச்சுவார்த்தை கிடையாதுன்னு சொன்னாங்க, வழக்கு போட்டு சிறையில் அடைச்சாங்க. ஆனா இன்னைக்கு கர்நாடகா நடந்திருக்கு தெரியுங்களா? ₹6.20 இருந்து அடிப்படை கூலிய ₹10 உயர்த்தி கொடுத்திருக்கிறாங்க. இதை பத்தி நம்ம இதுல பேசிப்போம். கறிக்கோழி பண்ணை உழவர் உறவுகள் தயவு செஞ்சு இதை கேளுங்க. எல்லா உழவர் உறவுகளும் இதை கேளுங்க. ஆள் கூலி உயர்ந்து போச்சு. அடியில நம்ம கொட்டக்கூடிய அந்த தேங்காய் நார் பித்து அதுவும் விலை உயர்ந்து போச்சு. ஆக எல்லா பக்கம் விலை உயர்வு. அப்ப கட்டுப்படியாகவே இல்லை. ₹20 இருந்தா தான் கிலோவுக்கு தமிழ்நாட்டுல கட்டுப்படி ஆகும்னு சொல்லி தரவுகளோட புள்ளி விவரங்களோட அரசுக்கு நம்ம தொடர்ச்சியா கோரிக்கை வைக்கிறோம். நடவடிக்கை இல்லை. சென்னையில போய் ஆர்ப்பாட்டம் பண்றோம். 2025லயும் நம்ம ஆர்ப்பாட்டம் பண்றோம். ஆகஸ்ட் 10 அன்னைக்கு நம்ம அறிவிச்சுட்டு வந்துடும். உற்பத்தி நிறுத்தம் ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து நம்ம தொடங்குறோம்னு சொல்லியாச்சு. டிசம்பர் 28 மாநாட்டுல ஒரு மிகப்பெரிய தீர்மானத்தையும் போடுறோம். ஒரு 12 முறை அமைச்சர் பெருமக்களையும் அதிகாரிகளையும் நம்ம மாநில ஒருங்கிணைப்பாளர் ஏபிடி மகளிர் குழு போய் சந்திக்குது, பேசுது, கொடுத்துக்கிட்டே இருக்குது. எந்த நடவடிக்கையுமே இல்லாத உற்பத்தி நிறுத்தத்தை தொடங்கிய பின்னும் உத்தரவு பேச்சுவார்த்தை கூப்பிடாதால ஜனவரி 7ஆம் தேதி ஒரு 3000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் காலனித்துறை இயக்குநர் அலுவலகத்துக்கு போய் பேச்சுவார்த்தைக்கு உடனடியாக ஏற்பாடு பண்ணுமான்னு சொல்றோம். ஜனவரி 21 உத்தரவு பேச்சுவார்த்தைன்னு சொல்லி எல்லாரும் அனுப்புறாங்க. எல்லாரும் வந்துடுறோம். இதற்கு இடையில விவசாயிகளை மிரட்டி அச்சுறுத்தி இவங்க குஞ்சு இறக்க போறாங்க. அப்ப அந்த இடத்துல போய் தடுத்து விவசாயிகளை மிரட்டி குஞ்சு இருக்க கூடாது, விவசாயிகளை அச்சுறுத்தி குஞ்சு இருக்க கூடாது. ஏன்னா மிரட்டுறாங்க. உன்னை இன்னைக்கு குஞ்சு இறக்காட்டி என்னைக்குமே குஞ்சு பார்க்க மாட்டேன். எந்த கம்பெனி குஞ்சு அந்த விவசாயில மிரட்டுறாங்க. எதுக்கு விவசாயில மிரட்டுறீங்கன்னு கேட்கும்போது 7 பொய் வழக்கு போட்டு 30 பேருக்கு மேல பொய் வழக்கு 12 பேர் செயல் அடைக்கிறாங்க, நான் உட்பட. ஆக இவ்வளவும் தாண்டி இந்த நடந்துட்டு இருக்கும் போது ஜனவரி 21 சென்னையில 10,000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் போய் கூடி நிற்கிறாங்க. கூடி நின்ன போதும் முத்தர பேச்சுவார்த்தை நடத்தாம தனிப்பட்ட முறையில விவசாயிகளுக்கு கோரிக்கை மனுவே கொடுக்கலையே. சங்கம் தானே கொடுத்தது. விவசாயியோட கருத்தை நாங்க கேட்கணும். ஒரு தரப்பு இது போதும் அப்படிங்கிறாங்க, இதுவே எங்களுக்கு நல்லா இருக்குதுங்கிறாங்க அப்படின்னு சொல்லி சில கைக்குலிகளோட மனுவை வச்சுக்கிட்டு உடனே பேச்சுவார்த்தை அப்படி திசை திருப்புறாங்க. சரின்னு சொல்லி போட்டு நம்ம நிர்வாகிகள் ஏத்துட்டு வந்து 18,000 விவசாயிகள் தமிழ்நாடு முழுவதும் மனு கொடுக்குறாங்க. எனக்கு அடிப்படை விலையாக ₹20 வேணும், கட்டணம் இல்லாத உரிமை மின்சாரம் வேண்டும் கறிக்கோழி பண்ணீங்க. ஏன்னா அது விவசாயத்தோட ஒரு பகுதி, விவசாயம் அப்படின்னு சொல்லி கேட்கறோம். எங்களுக்கு வாரியம் அமைச்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்கறோம். இப்படி பல கோரிக்கைகளை நம்ம வைக்கும் போது எதையுமே கண்டுகொள்ளாம வழக்கு போட்டு விவசாயிகளை பிடிச்சி சிறையில் அடைக்கிறாங்க. இங்க போராட்டம் தொடங்கிய போது கர்நாடகாவிலும் கோரிக்கை எழுது. நாம் அடிப்படை விலை ₹20 கேட்டோம், அவங்க அடிப்படை விலை ₹26 கேட்டாங்க. ₹26 கேட்டு போராட்டத்தை தொடங்கிய போது அங்க இருக்கக்கூடிய மாநில அரசாங்கம் நம்ம கறிக்கோழி பண்ணை விவசாயிகளையும் நிறுவனங்களையும் அழைத்து முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தி ₹6.20 அடிப்படை விலை, நம்மகிட்ட ₹6.50, ₹6.20 இருந்து ₹10 உயர்த்தி இப்ப அரசாணை போட்டு கொடுத்திருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் என்ன சொல்றாங்க, இது விவசாயிகளுக்கும் கம்பெனிகளுக்குள்ள பிசினஸ் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறாங்க. ஆனா இது விவசாயத்தோட ஒரு பகுதின்னு சொல்லி எல்லா விலக்கும் இந்த நிறுவனங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா விவசாயத்தோட ஒரு பகுதி, அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா கூலி உயர்வு கேட்டா மட்டும் 2 பேருக்கு ஒப்பந்தம் இருக்குது, கான்ட்ராக்ட் இருக்குது, கான்ட்ராக்ட் ஃபார்மிங் இருக்குது. இப்படி சும்மா கம்பி கட்டுற கதையா சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி 2013, 2020 இதே தமிழ் அரசாங்கம் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தி கூலி உயர்வு பெற்று கொடுத்தது எல்லாம் அரசாங்கம் மறந்துருச்சு, கம்பெனி மறந்துட்டாங்க. வசதியா நம்மளுக்கு சாதகமா இருக்கிறது பூரா மறந்துட்டு அவங்களுக்கு சாதகமா இருக்கிறது பூரா பேசினாங்க. கர்நாடகாவும் இந்தியாவில் தானே இருக்கு, நமக்கு பக்கத்து மாநிலம் தானே. அங்க ₹10 அடிப்படை கூலியாக நிர்ணயிச்சிருக்கிறார்கள், உயர்த்தி கொடுத்திருக்கிறாங்க. ₹6.20 இருந்து யோசிச்சு பாருங்க. ஆக அன்றைக்கு நம் மீது கம்பெனி கிட்ட பல 100 கோடியில தேர்தல் நிதி வாங்கிட்டு விவசாயிகள் போராட்டத்தை அடக்கி ஒடுக்கி கொண்டாடிய அந்த கட்சி திமுக இன்னைக்கு தூக்கி எறியப்பட்டிருக்கிறது. விவசாயிகள் திமுக புறக்கணிச்சாங்க. தமிழ்நாடு வரும் அந்த பரப்புரை மிக சிறப்பா செஞ்சோம். அதன் விளைவாக இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்திருக்கிறது. முதல் விஜய் அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்றிருக்கிறார். நல்லாட்சி கொடுப்பீங்க நாங்கள் நம்புறோம். கறிக்கோழி பண்ணை விவசாயிகள் பிரச்சனை இல்லை. உடனடியாக நீங்கள் கர்நாடகாவை போல கடந்த காலங்களில் தமிழ்நாடு நடத்தியதை போல முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தி அடிப்படை கூலி ₹6.50 இருந்து ₹20 உயர்த்தி தர வேண்டும். அது உற்பத்தி செலவு ஒரு பகுதியாக அது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். ஆக விவசாயிகளை காப்பதற்கு கர்நாடகாவை போல கடந்த காலங்களில் தமிழ்நாட்டை போல அந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தி அனைத்து கோரிக்கைகள் நீங்கள் நிறைவேற்றி தர வேண்டுமாய் கறிக்கோழி பண்ணை விவசாயிகள் சார்பில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் தமிழக அரசை நாங்கள் வேண்டி விரும்பி வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம்.